திருமுருகன் பூண்டி அப்படின்னு சொல்ற ஊர்ல போய் சிவபூஜை பண்றார். தச அவதாரத்திலும் சிவபூஜை செய்துதான் பெருமாள் தன்னுடைய பாவங்களை கடித்துக் கொண்டார். ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்துல வந்து சிவலிங்கத்தை பூஜை பண்ணியிருக்கார். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் எல்லாருமே பிரம்மா சிவபூஜை பண்ண இடம் இருக்கு, சரஸ்வதி சிவபூஜை பண்ண இடம் இருக்கு. அந்த மாதிரி திருமுருகன் பூண்டியில போய் பூஜை பண்றார். புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அவருடைய வேளால குத்தி தண்ணி எடுத்தார். அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியில குளிச்சாங்கன்னா புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் குளித்தால் அது குணமாகும். அந்த திருமுருகன் பூண்டியில சிவபூஜை பண்ணிட்டார். சிவபூஜை பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணோம். திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை போறார் கல்யாணத்துக்கு. அம்பாள் அங்கிருந்து வரா. பெத்தவளுக்கு தான் தெரியுங்க பையன் என்ன பண்றான், எப்படி இருக்கிறான்னு. அப்பாவை கண்டுபிடிக்க முடியாது. எந்த அப்பா நீங்க வேணா பாருங்க, எந்த அப்பாவாலையும் இந்த பையனுடைய நடை உடை பாவனையை வச்சு எதையும் சொல்ல முடியாது. ஆனா பெத்தவ சொல்லிடுவா, இவன் எங்கேயோ போயிட்டு வராங்க, ஆனா என்ன பண்ணிட்டு வரான்னு தெரியல, கேட்டு விசாரிச்சு சொல்லுங்க. அந்த மாதிரி முருகனுடைய நடையை வைத்து அம்பாள் சொல்றான், என்னடா பிசிறு தட்டை வச்சுட்டி அப்படின்ற. என்னம்மா? இல்ல இந்த அசுரன் இருக்கான் இல்லையோ, அவனுடைய புல்ல ஒருத்தம் இருக்கிறான், அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். அவனை சம்ஹாரம் பண்ணாதான் நீ கல்யாணம் பண்ணலாம். நீ எவ்வளவு நேரம் இருக்கு? 2.5 மணி நேரம் இருக்கு. 2.5 மணி நேரத்தில் நான் எப்படி சம்ஹாரம் பண்றது? அவன் 24 மணி நேரம் சிவபூஜை செய்யக்கூடியவன். சிவனை எவன் தொடுகிறானோ அவனிடத்திலே யமதர்மன் வருவதற்கு பயப்படுவான். 24 மணி நேரம் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிறான். சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனை போய் நம்ம தொட்டுட்டோம்னா சிவனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவோம். அதனால நான் தொடமாட்டேன்னு சொல்றான் முருகன். அம்பாள் சொல்றான், நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்படிதானே, என் வீட்டுக்காரர் தானே, நான் பாத்துக்கிறேன், போ. இல்லம்மா நீ நான் சொல்ற செய். உடனே தரங்கம்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? திருக்குடியூர் பக்கத்துல தரங்கம்பாடின்னு இருக்கும். அந்த ஊர்ல இந்த சம்ஹாரம் நடக்குது. இந்த தரங்கம்பாடியில கடலுக்கு அடியிலே அந்த சூரனுடைய மகன் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு படத்துல கூட வரும், மாணிக்க பங்குன்னு. அந்த சூரனை சம்ஹாரம் செய்கிறான். சம்ஹாரம் செஞ்ச உடனே எங்க போய் நான் இதுக்கு பிராயச்சித்தம் தேவை. எந்த தவறு செய்தாலும் அந்த தவறு செய்த இடத்திலே நீங்கள் தண்டனை பெறுவீர்கள். அப்ப அந்த இடத்திலே தான் நீங்க மன்னிப்பு கேட்கணும். திருவிடைக்கழி, அங்க ஒரு முருகன் இருக்கார். திருச்செந்தூர் முருகனுக்கு இணையான முருகன் திருவிடைக்கழி. எல்லா பாவங்களையும் நீர்க்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஆலயம் திருவிடைக்கழி. இந்த திருவிடைக்கழியில போய் திரும்பவும் குளிச்சுட்டு சிவபூஜை பண்ண அப்படிங்கிறார். அங்க சுவாமி இருப்பார், அம்பாள் அங்க கிடையாது. அந்த கோயில்ல சுவாமி மட்டும் இருப்பார், அம்பாள் அங்க கிடையாது. இந்த தரங்கம்பாடியில மாசிலாமணிநாதர், அந்த சுவாமியோட பேர் இருப்பாருங்க, மாசு இல்லாதவர், அப்பழுக்கு அற்ற சுவாமி. அதாவது அது எத்தனை வருஷம் பழமையான ஆலயம் அப்படின்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவ்வளவு பழமையான ஒரு ஆலயம் மாசிலாமணிநாதர். அந்த ஆலயத்துல 2 அம்பாள் இருப்பார். ஒரு அம்பாள் மாசிலாமணிநாதருடைய மனைவி, இன்னொரு அம்பாள் திருவிடைக்கழி அம்மன்னு பேர் இருக்கு. அங்கிருந்து அம்பாள் வந்து இங்க ஒரு வேலை கொடுத்து இங்க ஒரு சம்ஹாரத்தை பண்ணிட்டு திரும்பவும் திருவிடைக்கழிக்கு நீ போய் குராமரம்னு ஒரு மரம் இருக்கும் அந்த கோயில்ல. ராகுன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த ராகு அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா குரான்னு பேரு. சர்ப்பதோஷம் இருக்கக்கூடியவள், ராகு தோஷம் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உடனே அது நிவர்த்தியாக திருமணத்தடை நீங்கி திருமணமாகும். அங்க போய் ஒரு ஸ்படிகலிங்கம் வச்சு அங்கேயும் சிவபூஜை பண்றார். அந்த சிவபூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் முருகன் திருமணம் செய்து கொள்ளுகிறார். மிக உன்னதமான நிகழ்வுகளை
நடந்த இடம் அது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கோயில் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, இது பழமையான கதை. திருவடிக்கடி முருகனுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பழனிக்கு போற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நடந்து பாதசாரியா நடந்து போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவு மிகப்பெரிய முருகன், அருளை வாரி வழங்கக்கூடிய முருகன். அந்த மாதிரி இந்த ஆலயத்திலும் இருக்கக்கூடிய முருகனும் உங்களை அனுகிரகம் செய்கிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கிண்டியில மழை இல்லை, அசோக்குல மழை இல்லை, உங்க தெருவில் மட்டும் மழை பெஞ்சிருக்கு. நான் அங்கிருந்து வந்து ஏன் தெருவில் தண்ணியா இருக்குன்னு கேட்டேன். மழை பெஞ்சது சாமி அப்படின்னாரு. அதே நான் போனேன், எங்க ஊர்ல மழை இல்லை, கிண்டியில மழை இல்லைங்க. 4 தெரு தள்ளி அசோக்குல மழை இல்லை, இங்க மட்டும் மழை. ஆக முருகன் உங்களோடு வந்து இருக்கிறார். அந்த முருகனை தரிசனம் செய்யுங்கள். ஏன்னா முருகனை பத்தி கதைகள் நிறைய இருக்கு. மகாபாரதம் கேட்டிருப்பீங்க. மகாபாரதத்தில் முருகனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மகாபாரதத்தில் யாராவது முருகனை பார்த்துருக்கீங்களா? முருகன் இல்லாமல் மகாபாரதமே இல்லை, தெரிஞ்சுங்க. சிகண்டின்னு ஒரு கேரக்டர் வருது இல்லையா மகாபாரதத்தில்? சிகண்டினே அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். கங்கை ராஜனுடைய மகள். பிதாமகர் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்திடுவார். இந்த பிதாமகரை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போய் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுவா. சிவன் சொல்லுவார், என்னால முடியாது. அதுக்கப்புறம் பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணுவா, அவரும் முடியாதுன்றுவார். திரும்பவும் சிவனை தூக்கி ஜெபம் பண்ணுவார். சிவன்கிட்ட கேட்பா, யாருகிட்ட கேட்டா வெற்றி கிடைக்கும்? சனத்குமாரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் முருகன். நீங்க தட்சிணாமூர்த்தி சாமி கும்பிடுறீங்க இல்லையா, அவருக்கு கீழே 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் சனத்குமாரன், அவர் தான் முருகன். யாருக்கிட்ட படிக்கிறீங்களோ அப்ப படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தையாருக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனாலதான் முருகன் வந்து அப்பாவுக்கு பிரணவம் தெரியாது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். ஏன்னா தந்தை கிட்ட தான் படிச்சார். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சிகண்டி என்ன பண்றாருன்னா, தபம் இருந்து முருகனை அழைக்கிறார். முருகனை அழைச்சோன்ன அந்த முருகன் வந்து ஒரு வாடாத தாமரை பூ மாலையை கொடுக்குறார். அந்த மாலையை போட்டுக்கிட்டா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாலையை போட்டுக்கிட்டு போறா. யாரும் போற இடத்துக்கு பயப்படுறாங்க. நேராக கோயிலுக்கு போய் ஒரு யானை அடிச்சு மாலையை மாட்டிட்டு போயினே தர்றான். போய் அதுக்கப்புறம் தீக்குளிப்பா, தீக்குளிச்சு அதுக்கப்புறம் மீண்டும் பிறந்து வந்து பிதாமகருடைய ஞாபகம் வந்தோன்னா போய் அந்த மாலையை போட்டு வந்து தான் வெற்றி அடைவான். ஏன்னா எதிரிகளை அடிக்கக்கூடியவர் முருகன். சத்ரு சம்ஹார திரிசதிங்கிறது முருகனுக்கு மட்டும்தான். நீங்க வாராகி கும்பிடுறீங்க, நிறைய கடவுள்கள் இன்னைக்கு மலகாபம் எல்லாம் பண்றாங்க, பிரத்திங்கரெல்லாம் கும்பிடுறாங்க. அவ்வளவு தூரம் போகணுங்கிற அவசியமே இல்லை. முருகனை போய் பார்த்துட்டு வேலையில ஒரு எலுமிச்சம் பழத்தை சொல்லி, ஐயா இவன் எனக்கு பிரச்சனை கொடுக்குறான்னு சொல்லி பாருங்க, மறுநாள் வேலை அங்க போயிடும். அந்த அளவுக்கு முருகன் அருளை வாரி வழங்கக்கூடிய தமிழ் கடவுள். அவருடைய திருமண வைபவம், கும்பாபிஷேகம் முடிந்து திருமண வைபவம் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அனைவரும் அமைதியாக இருந்து, இன்னும் 48 நாளைக்கு பூஜை எல்லாம் இருக்கு. இந்த 48 நாள் பூஜைகளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டில இருந்து வந்து பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு வந்து, எண்ணெய் பால் தான் அபிஷேகம். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், மாலை, எண்ணெய் பால் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுங்க. முருகனை வழிபாடு செய்து குழந்தையை எப்படி 48 நாட்கள் நீங்கள் பாதுகாக்கிறீர்களோ, ஒரு குழந்தை பிறந்தனா என்ன பண்றோம்? அதுக்கு பால் கொடுக்கக்கூடாது, மாம்பழம் கொடுக்கக்கூடாது. மாம்பழம் செரிக்காத குழந்தைக்கு அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தையாக அந்த முருகனை பாவித்து நல்ல விதமாக 48 நாட்கள் பூஜைகள் செய்யுங்கள். 48வது நாள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ஹோமம் நடத்தி அந்த முருகனை நல்ல விதமாக பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்வோம். எல்லோரும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன். வாத்தியம். வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத்.
जपं विधाय गायत्रीं जप्त्वा वर्धमानायाम वर्णपूजा आत्मसत्यर्थं तृतीय सत्यर्थं सर्ववर्ण सत्यर्थं सस्तिरस्य सत्य पुण्याकपादिनं पूजाञ्च अद्य करिष्ये ग्रामनगर वासीनां क्षेम अभिवृद्धि सिद्ध्यर्थं संतोषकर सिद्ध्यर्थं विशेष ललितवीरजना समेत सुब्रह्मण्य मूर्ति विवाह वैभवम् अद्य करिष्ये अभोगप्रस्य सकले कृत्या सामान्यार्थं संस्थाप्य सामान्य हरिद्रेणात्रेण संप्रोह्य ओम अनन्तरपदानवैरज्यैश्वर्य पद्मासनाय नमः भरमासनाय नमः वर्णमूर्तये नमः वर्णाय नमः नागपासुतरं विष्णुं दत्तनादितिकिरकं दशाङ्गुतबलं ध्याकेत् भरणं मकरासनं विद्यादेकाय नमः नेत्रेभ्यो नमः किमन्मे वर्णस्मृतिगणामध्यात्महृदयादामुखसुराजके तत्त्वायामि ब्रह्मणानन्दमानसदासाहस्ते यजमानादर्गजे गणमानो भरणे कपत्रुकं समाहायर्प्रमोषे सकलतीर्थादिविधिं वर्णं विद्यायामि आभावयामि सर्वोपचारान् समर्पयामि पात्ये अर्घ्ये आगमनं समर्पयामि स्नानादिविचाराणि विधायामि चित्रवस्त्र गन्धपुष्पैः अलङ्कृत्य वरुणाय नमः प्रियदसे नमः जलाधिपतये नमः गुरोगिने नमः पाण्डवे नमः भगवानाय नमः दीप्ताधिपतये नमः वरुणाय नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि वर्णधूपं वर्णदीपं भूगिफलसमायुक्तं नागवल्लीर्गदलितं कपूरदूरान्वितं ताम्बूलं प्रेरितं कपूरताम्बूलं नैवेद्य आगमनीयं समर्पयामि ओम गंगे देवमयी देवगोदावरी वरुणाय नमः बिम्बाय विद्महे वासवस्ताय धीमहि तन्नो वर्णप्रचोदयात् वरुणाय नमः मूलमन्त्रं जपित्वा गंगे देवमयी देवगोदावरी सरस्वती नर्मदे चंडिकापुरी जलेशेन्द्रनिरंकुर दक्षं देवराप्रेणगे गातं विज्ञाय गातं विज्ञपतिगे दैवी ईगं स्वस्तिरस्तनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगादिपेटितं तन्नो अस्तधिपते संचषट्पदे पुंसां दिशां तत्त्वायामि ब्रह्मणः वन्दमानसदासास्तेजमामहविर्भिगे घटमानवर्णेकपत्रकं समाहाय प्रमोषे सकलतीर्थादिपदं भरणं यदा सोमिदा स्थानं प्रतिष्ठापयामि शोभनात् क्षेमाय पुनरागमनाय च விநாயகர் பூஜை முடிந்து வருண பூஜை முடிந்து இப்பொழுது முருகனுக்கு வஸ்திரம்
பிரதிஷ்டிதமஸ்து. காப்பு கட்டுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கங்கண தாரணம் அப்படின்னு சொல்றோம். திருமணம் அப்படிங்கிறது என்னன்னா, போனமா கவரை கொடுத்தமா அவங்கள பார்த்தமா வந்தமான்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அப்படி இல்லை. இதையெல்லாம் கண்டுகளிக்க வேண்டும். கௌரி நாயகரி அடுத்தபடியாக வஸ்திரம் முருகருக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. ओम नियाद्वादात्मनिवेदागाहारे सौश्रेयान् भवविदाजमानः कन्धीरादुपरिउन्नयन्ति साधियो मनदादे भजन्तः। ओम पुष्पावरे पशुवरे परिणेरफलाभुगा अश्वायुधसिद्धरे दीर्घः बालविष्णवाः वन्नी नमः देवदेनाम्बादी नमः सुब्रह्मण्यभवनरमणभवाय नमः वस्त्रयुगलम् समर्पयामि। ओम राजाधिराजाधिपतेजसागरे नमो भजन्ते जगन्नाथवरमहेतनेकामान्तमहासमक्य कामेश्वरपरमेश्वरपणो ददातो कुबेराजपरमेश्वरपणाजमहाराजाय नमः। यज्ञोपवीतं परमं पवित्रं यस्तगतं पुरस्ताद् आयुष्यम् अग्रियं दयमञ्ज शुभ्रं यज्ञोपवीतं बलमत्तु दीर्घभावो। यज्ञोपवीतं परमं पवित्रं प्रजापतेः यस्तगतं पुरस्ताद् आयुष्यम् अग्रियं बलमञ्ज शुभ्रं यज्ञोपवीतं बलमस्तु दीर्घभावो। இப்பொழுது முருகருக்கு யஜ்ஞோபவீதம் அப்படிங்கிறது சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. गौरी माय श्रीराम जगत देवती दिवती साधुपति अष्टापति नवपति भगवती जगत्परमेश्वरो
கந்த முருகா வருவாயே அமைதி பெறவே அருள்வாயே கந்த முருகா வருவாயே அமைதி பெறவே அருள்வாயே கனமேலும் வாராயோ தெய்வமே கண்ணார கண்டாலே போதுமே முருகா கனமேலும் வாராயோ தெய்வமே கண்ணார கண்டாலே போதுமே கந்த முருகா வருவாயே அமைதி பெறவே அருள்வாயே எந்த மனம் உன்னை தேடுதே முந்தன் எழிலை காணவே முருகாவும் எந்த மனம் உன்னை தேடுதே எந்த மனம் உன்னை தேடுதே உந்தன் எழிலை காணவே எனதாகி வந்தாய் சொன்னபடியே குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெரு முழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தங்க வைர பவள முத்து தவழும் தெய்வானை தங்க வைர பவள முத்து தவழும் தெய்வானை வாங்கிக் கொண்டால் தாங்கிக் கொண்டால் முருக பெருமானை வாங்கிக் கொண்டால் தாங்கிக் கொண்டால் முருக பெருமானை முருக பெருமானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குன்றதமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அழகர பாடுங்கள் வருவது பாடுங்கள் அரஹர பாடுங்கள் வருவது பாடுங்கள் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா வேல் முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரன் ஊரை உருகி சொல்லுங்கள் குமரன் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரன் ஊரை வேல் முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா வேல் முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் 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 முத்தை தருபத்தி திருநவி அத்திக்கிற கத்திச்சாவன முத்தை கொடவித்து குருவர் என ஓடும் முருகா முத்தை தருபத்தி திருநவி அத்திக்கிற கத்திச்சாவன முத்தை கொடவித்து குருவர் என ஓடும் முக்கப்பெருமாக்கி துருவி முப்பட்டு நேர்த்தி திருவரு முப்பட்டு முகர்கள் தமிழகம் அதிபேர பத்து தலபத்தை கணிதொரு ஒற்ற கிளி மற்றை பொருள்கள் மற்ற பணவட்ட திகிரியாக மற்ற கிழத்தை கலைய மற்ற குளிமற்ற தகுவர் பட்சத்தோடு ரட்சி தருவது முருகனாலே தித்தி தய உத்த பரிபுர நித்த பதமைத்து பயிரவடிக்கோ கனடிக்க கருவர் கருதாட திக்கு பரியற்ற பைரவதற்கு தவறக்கு தகுதகு சித்திர பகுதிக்கு திரிகடன ஓத கொத்து படைவத்த கலமிசு
மூகை கொட்பற்ற நட்பற்ற ஒன்று அட்டி பழகிட்டு கொலவில் ஒத்து கொலவொத்து கொலவளமாலே கொட்பற்ற நட்பற்ற ஒன்று அட்டி பழகிட்டு கொலவில் ஒத்து கொலவொத்து கொலவளமாலே மிக அருமையாக இந்த பாடலை பாடிய இந்த சிறுவருக்கு எல்லாம் வல்ல முருகன் மேலும் அருள் கொடுத்து நல்ல விதமாக கல்வி செல்வத்தையும் கலையாத கல்வியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். மாங்கல்ய பார்வதி பரமேஸ்வராபியாம் நமஹ. பார்வதி பரமேஸ்வர மூர்த்தயே நமஹ. வெற்றிவேல் முருகனுக்கு. महालक्ष्म्याय नमः. मांगल्य महालक्ष्मी मूर्ते नमः. मांगल्य महालक्ष्म्ये नमः. हिरण्यवर्णामरणीं सुवर्णरजरस्रजां चन्द्रामिरण्मयीं लक्ष्मीं जातवेतो महाभः तां महाभगजातवेतो लक्ष्मीमनभगामिने यस्यां हिरण्यं विन्देयं लामस्वं मुरुडानकम् अस्वपूर्वामृतमध्यामस्तिनाथ प्रबोधिनी श्रियं देवीर्मुखत्वये श्रीमादेवी जुडदाम् श्रद्धां दर्पयन्तीं पद्मेष्टितां पद्मवर्णां तां विभक्त्वये श्रियं चन्द्रां प्रभास्सं निजं दिंशिकं लोके देवदत्तामधारां तां पद्मिनी मेशरणमगं प्रवस्ते लक्ष्मीर्मेणस्य नां तां व्रणे आदित्यवर्णे तपसोति जातो वनस्पतित्यवृक्षोत्तविल्वः दस्य फलानि तपसानन्तु मायान्तरायाच्च वाक्या लक्ष्मीः उपयुधमां देवसुखकीर्तिः समरणासका प्रादर्भूतोस्मरा वेट्यं कीर्तिमत्यं ददातु शुक्ति भाषां बलां जयकां लक्ष्मीनासे ज्ञाम्यकम् अपूर्णिम समर्पयञ्च सर्वान् தெனமாவு சாமிக்கு நைவேத்தியத்துக்கு வழியா பண்ணிட்டு देवसेना प्रवरम श्री ब्रह्मगोत्रोद्भवां कश्यप ब्रह्मणः पौत्रीं इंद्रवंशोद्भूत कुमारीं माहेन्द्र शर्मणः संकल्प कन्यां चतुर्वेद शाखाध्यायिनीं षट्पञ्चादते मंत्रात्मरूपिणीं अखिलाण्डकोटि ब्रह्माण्डनादिकीं पीताम् उत्पलधारिणीं शशिसुतां पीताम्बरा लङ्किताम्बां हेरम्बकरां महेन्द्रतनयां मन्दारमाल्यादीनां देवीरचितपादपद्मयुगलां विभूषितां नयनां देवीं त्रिभङ्गीं भजे क्रियाशक्तिरूपिणीं सर्वमन्त्रात्मरूपिणीं देवसेनानां इमां कन्यां विद्वान् गिटिमेळम् श्री ब्रह्मगोत्रोद्भवां कश्यप ब्रह्मणः पौत्रीं इंद्रस्य कुमारीं सकललोकजननीं
देवसेना नाम्नीम् इमां कन्याम् विद्वान् केतिमेलम् श्री ब्रह्मगोत्रोद्भवां कश्यपब्रह्मणः भवति वीरवंशोद्भवकुमारीं माहेन्द्रधर्मणः मङ्गलवर्धनीं देवसेना नाम्नीम् इमां कन्याम् महालक्ष्मी प्रवरम् वल्ली अंबिकैः प्रवरम् श्री विष्णुगोत्रोद्भवां मृत्युंवर्मणः पौत्रीं महाविष्णो वंश तारभूत्सल शिवोमुखे नम्बिराजः संकल्पिततनयां विशेषतः सर्वसौभाग्यदायिनीं श्यामां पङ्कजधारिणीं मणिलतारङ्गकर्णोज्ज्वलां सव्ये लम्बकरां किरीटमकुटां दुङ्गस्तनीं गञ्जुगाम् अन्योन्यक्षरसंयुतां सरवणोद्भूतसेवितां कुञ्जा माल्यतरां प्रबालवदनां मल्लीकरीं भावयेते उच्चारक्तिरूपिणी वल्लीनाम्नीम् इमां कन्याम् विद्वान् जटिमेलम् श्री विष्णुगोत्रोद्भवां मृत्युंवर्मणः पौत्रीं महाविष्णो वंशधारिणीं पुत्रीं नम्बिराजः पुत्रीं मल्लीश्वरी नाम्नीम् इमां कन्याम् मरुबलिं जटिमेलम् श्री विष्णुगोत्रोद्भवां मृत्युंवर्मणः पौत्रीं महाविष्णु वंशगोत्रोद्भवां नम्बिराजः पुत्रीं सर्वोपाधिकारिणी मल्लीश्वरी नाम्नीम् इमां कन्याम् तत्पुरुषे सुब्रह्मण्य स्वामीन् प्रवरम् श्री परशिवगोत्रोद्भवस्य परशिवशर्मणः नप्त्री सदाशिवशर्मणः पुत्राय श्री कैलास नेत्रे विशेषतः श्री सुब्रह्मण्येश्वरे वराय जटिमेलम् श्री परशिवगोत्रोद्भवस्य परशिवशर्मणः नप्त्रे सदाशिवशर्मणः पौत्राय श्री कैलास तदाशिव पुत्राय सुब्रह्मण्येश्वराय श्री भरतगोत्रोद्भवस्य भरतशर्मणः नप्त्रे सदाशिवशर्मणः पुत्राय श्री कैलासनाथ पुत्राय सुब्रह्मण्येश्वरे वराय ओम राजाधिराजाय पूज्यताय नमो ब्रह्मणे सर्वनाय भगवते कन्यां कनकदम्बन्नां कनकाभरणपूजितां दास्यामि विस्तवे दुग्धं ब्रह्मलोकदिगीजया कन्यां कनकदम्बन्नां कनकाभरणपूजितां दास्यामि गुहवे तुभ्यं ब्रह्मलोकदिगीजया शिवलोकदिगीजया இப்பொழுது கன்னிகாதானம் அப்படிங்கறத செஞ்சு கொடுத்திருக்காங்க. இந்த பிரவரம் அப்படிங்கிறது என்னன்னா முருகன் எங்கிருந்து தோன்றினார், சுப்பிரமணியர் எங்கிருந்து தோன்றினார், அவருடைய அப்பா யாரு, இதெல்லாம் மந்திரத்துல சொன்னாங்க. அதே மாதிரி வள்ளியினுடைய அப்பா யாரு, போஜராஜன். இந்த வள்ளியும் தெய்வயானையும் சகோதரிகளாக பிறந்தவர்கள். இவர்கள் 2 பேரும் கடும் தவம் இருந்தார்கள். கடும் தவம் இருந்து நாங்க 2 பேரும் ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாங்க. உடனே சுவாமி சொன்னார், எனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான். முருகன் மட்டும்தான் ஆண் மகன், ஏன்னா நெற்றிக்கண்ணில் வந்தார். அதனால அவனை நோக்கி தவம் செய்தால் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்னதுனால வள்ளியும் தெய்வயானையும் 2 பேரும் சேர்ந்து தவம் இருந்து ஞானஸ்கந்தனை பிரார்த்தனை செய்து அதன் பிறகு நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தெய்வயானை இந்திரனுடைய குமாரியாகவும் வள்ளி போஜராஜனுடைய மகளாகவும் பிறந்து வளர்ந்தார்கள். தெய்வயானை 8 இந்திரன் போரில் வெற்றி அடைந்ததற்காக கொடுத்தது. ஓடி ஓடி காதலிச்சு கல்யாணம் பண்ணது வள்ளிய. வள்ளிமலைக்கு போனீங்கன்னா தெரியும், வள்ளிமலையில முருகன் விளையாண்ட இடங்கள், அந்த இடத்துல நம்ம போனீங்கனாலே புண்ணியங்க. அதெல்லாம் வள்ளிமலைக்கெல்லாம் நீங்க போனீங்கனாலே புண்ணியம். அங்க ஒரு சுனை இருக்கும், வெயில் படாத சுனை ஒண்ணு இருக்கும். அன்னைக்கு அரசாங்கம் வந்து அதை மூடி வச்சுட்டாங்க. ஏன்னா இங்க போறவங்க எல்லாம் பித்தளை காசு அலுமினிய காசுலாம் உள்ளார போடுறாங்கன்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும், தேனை விட இனிமையா இருக்குங்க அந்த தண்ணி. ஏன்னா வள்ளி வந்து முருகனுக்கு தேனும் தினைமாவும் கொடுக்கிற போது அதுல தான் கையாளம். தேனை விட இனிமையா இருக்கும் அந்த தண்ணி. இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லா.
இந்த தண்ணி எடுக்கவே கூடாதுட்டாங்க. அந்த ஒரு பாறை ஒன்று இருக்கும், அந்த பாறையில கொண்டு போய் தண்ணியில கை நினைச்சு தேய்ச்சிங்கனாக்கா கையெல்லாம் மஞ்சள் ஆயிடும். மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம், அந்த வள்ளி வாழ்ந்த இடம் நீலோத்பலம் அப்படிங்கிறது அங்க கிடைக்கும். நீலோத்பலம்னா தாமரை பூல நீளமா இருக்கிற பூ, அந்த பூ கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் சொல்லுகின்ற மந்திரத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது முருகக் கடவுள். ஆகமத்திற்கு வழிவகுத்து கொடுத்தது முருகக் கடவுள், வேதத்திற்கு வழிவகுத்து கொடுத்தது சிவபெருமான். இந்த ஆகம மந்திரங்கள்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா அதுக்கு முருகன் தான் சொன்னார். அந்த முருகன் எங்க சொன்னார்னா இலங்கையில இருக்கக்கூடிய அந்த கதிர்காமத்து உரை முருகன், அவர் தான் இதெல்லாம் சொன்னார். சொல்லி இந்த வாழ்க்கையில் இந்த மக்கள் இப்படியெல்லாம் இறைவனை வழிபட வேண்டும் என்று நமக்கு கத்தி கொடுத்த இடம் வள்ளிமலை அப்படிங்கிறது. மிக உன்னதமான இடம். அம்பாள் அங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னாக்கா காதுல தோடு போடலாம், மூக்குத்தி போடலாம், நேச்சுரலா இருக்கும். அந்த அம்பாளுக்கு நான் போய் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன். கார்த்திகை மாசம் கடைசி ஞாயிறு அன்னைக்கு போனீங்கன்னா ஒரு 350-400 புடவை கிட்டத்தட்ட ஒரு பட்டு புடவை. அதை ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள மொத்த புடவையும் நான் கட்டி அம்பால அலங்காரம் பண்ணி தீபாராதனை பண்ணோம். எல்லா புடவையும் கட்டினான். அப்படியே கொடுத்தாக்க அந்த துறை, அதை சார்ந்த துறை அப்படியே எடுத்து வித்துருவாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறவங்க உடனே டக்கு 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 டக்குன்னு கட்ட சொல்லுவாங்க. கட்டி அதை தீபாராதனை பண்ணுவோம். அந்த வள்ளி அம்மனுடைய பிரபரம், அதுக்கப்புறம் தெய்வ யானையினுடைய பிரபலம் சொல்லி இப்பொழுது திருமங்கல்ய தாரணம் நடைபெற இருக்கிறது. இப்பொழுது வாத்தியம் வெற்றிவேல் முருகனுக்கு, 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 மாங்கல்யம் தந்து நானேனா பவதேரது விரமானந்தே ரத்னாபதி பகே சஞ்சீவன சமரப்ரதம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே பரமபதஜானகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மங்களே மங்களாதாரே மங்களே மங்களப்ரதே மங்களாத்மங்களே மாங்கல்யம் தேகிமே விசாதிரி மங்கள மாங்கல்யே சிவே சர்வாதாரே கணேந்திரே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆரத்தி குங்குமம் வைங்க, சந்தனம் வைங்க, முருகருக்கு உச்சித்திலகம் ராஜாதி ராஜாய பிரஜாய ஜாகரே நமः யம்பை ராஜ குருமனே காமம் காம கபைக்கம் காமே குருவே திருவநாம குருவேராஜ திருவநாம மகாராஜாய நமः.
ஓம் ராஜஹோமம் என்று சொல்லக்கூடிய பொறியிடுதல் அதை போட போறாங்க. லாச்சேர் ஹோதே லாஜன் சமர்ப்பயாமி லாச்சேர் ஹோதே லாஜன் சமர்ப்பயாமி லாச்சேர் ஹோதே லாஜன் சமர்ப்பயாமி. पूर्णां दत्वा पूर्णाहुतितमान् जुगोदे सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अतोऽयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठिते ॐ शिवाय भूषण पूर्वे स्वाहा यज्ञेन यज्ञमिदं देवाः दानधर्माणि प्रथमान्यासन् देहनागं महिमानकुलन्दे यत्र पूर्वे साध्यासन्ति देवाः अनित्यमुक्तिर्महाकुण्डेशं ज्योत्या இளைஞர் நற்பணி கொஞ்சம் உள்ளார போங்க. சுவாமி சங்கத்து உள்ளார போங்க. இளைஞர் நற்பணி பச்சை சட்டை உள்ளார வாங்க.